நீலகிரியில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் முக்கிய சாலைகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகை, பந்தலூர், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் இந்த கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இன்று அதிகாலையிலும் இந்த மழை தொடர்வதால் பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக எப்போதும் அதிகாலை நேரத்தில் மக்கள் கூட்டமாக காணப்படும் உதகை நகரம் பல்வேறு பகுதிகளில் வெறிச்சோடி காணப்படுகிறது. கேரட் அறுவடை பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் பிளாஸ்டிக் ஜரிகைகளை அணிந்தவாறு பணிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போல் ஒரு சில இடங்களில் மரங்கள் விழுந்து அதை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியும் நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் கடும் குளிரும் நிலவுகிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகளை கண்டறிய குழுக்கள் கண்காணித்து வருகின்றன. குறிப்பாக கடந்த 12 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழையும், அடுத்ததாக எமரால்டு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அதே போல் பந்தலூர், சேரங்கோடு பகுதிகளிலும் இந்த 9 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியுள்ளது. குறிப்பாக இன்று கனமழை காரணமாக உதகையில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்கள், அதாவது தொட்டபெட்டா மலைச்சிகரம், பைன்மர காடுகள், உதகை படகு இல்லம் மற்றும் அவலாஞ்சி, அதே போல் படப்பிடிப்பு தளம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக ஏற்கனவே அறிவிப்பு மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருந்தது. தற்போதும் அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் யாரேனும் வந்துள்ளனரா, அந்த பகுதியில் யாரும் இருக்கிறார்களா எனவும் இந்த கண்காணிப்பு குழுக்கள் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பல பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் தங்கியுள்ள விடுதிகளில் அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எந்த பகுதிக்கு சென்றாலும் உடனடியாக 4 மணிக்குள் அவர்கள் தங்கியிருக்கும் பகுதிக்கு வர வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட உள்ளார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.